மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா அருளிருக்கக்கூடிய மிக பெரும் அருள் பாக்கியங்களில் ஒன்றுதான் மீண்டும் இந்த பாக்கியம் நிறைந்த பரக்கத்துகள் நிறைந்த ஷஅபானுடைய மாதத்தை அடைவதற்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, ஷஅபானுடைய பேர் வைக்கப்பட்டதற்கு உலமாக்கள் பலவிதமான கருத்துக்களை அங்கே எழுதியிருந்தாலும் ஒரு ரிவாயத் வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சஹாபாக்களிடம் வினவினார்கள், அத்ததுரூன லிம சும்மிய ஷஅபான், இந்த மாதத்துக்கு ஷஅபான் என்று ஏன் பேர் வைக்கப்பட்டிருக்கின்றது தெரியுமா என்று கேட்டுவிட்டு நபி அவர்களே சொன்னார்கள், யுஷஅபு ஃபீஹி கைருன் கஸீருன், சொன்னார்கள் இந்த மாதத்திலே அடியார்கள் மீது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஏராளமான நலவுகளை அல்லாஹ் வாரி வழங்குகிறான் என்றார்கள். நபி அவர்களுடைய வாழ்க்கையிலும் கூட அன்புக்குரியவர்களே, ஷஅபானுடைய மாதத்தில் தான் ஏராளமான அல்லாஹுடைய நல்லுதவிகளை நபி அவர்கள் கண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், அல்லாஹுவை அடைவதற்குண்டான ரமதானுடைய இபாதத், ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதும் இந்த ஷஅபான் தான். அது மாத்திரமில்லை, கிட்டத்தட்ட சாதாரணமாக 14.5 வருஷம் நபியவர்கள் எதிர்பார்த்திருந்த ஆக பெரிய ஒரு விடயம்தான் பைத்துல் முகத்தஸுடைய திசையிலிருந்து கிபிலா கஅபாவின் பக்கம் மாற்றப்பட வேண்டும் என்று. ஆனால் 14.5 வருஷத்துக்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா கஅபாவின் பக்கம் கிபிலாவை மாற்றி கொடுத்ததும் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான். எனவே தான் அபூ தாவூதுடைய ரிவாயத் வந்திருக்கிறது, அஹப்பு ஷுஹூரி இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் தூதருக்கு மாதங்களிலே மிக மிக விருப்பமான மாதம் ஷஅபானுடைய மாதம் தான். அன்புக்குரியவர்களே, இதனால் நமது முன்னோர்களும் கூட, நமது சலஃபு சாலிஹூன்களும் கூட இந்த ஷஅபானுடைய மாதம் வந்தால் நபியவர்கள் கூறிய அந்த ஏராளமான பரக்கத்துகளையும் நலவுகளையும் அடைவதற்கு அவர்கள் முதலாவது எடுத்துக்கொண்ட ஆக பெரிய ஒரு அம்சம்தான் ஷஅபானுடைய மாதம் வந்தால் அங்கே சந்தோஷம் அடைவார்கள். அங்கே இந்த மாதத்தை அமல் இபாதத்துகளை கொண்டு வரவேற்பார்கள். ஏனைய காலங்களை போன்றில்லாமல் தனது வாழ்க்கையை மாற்றி இந்த மாதத்தை பெருமதி மிக்க மாதமாக மாற்றுவார்கள். இந்த அளவுக்கு மாற்றினார்கள் என்றால் மேலானவர்களே, ஷஅபானுடைய இந்த மாதத்துக்கு நமது வரலாற்று ஆசிரியர்கள் அங்கே குறிப்பிடும் பொழுது ஷஅபான் என்ற பெயர் அல்லாத வேறு சில பெயர்களை சூட்டும் அளவுக்கு அவர்கள் முழு வாழ்க்கையையுமே அமல் இபாதத்தை கொண்டு மாட்டியிருக்கிறார்கள். எனவே அந்த வரலாற்று ஆசிரியர்கள் மக்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அவதானித்து அதற்குரிய அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ற பெயர்களை இந்த மாதத்துக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். ஒரு சில உலமாக்கள் சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், ஷஅபானுடைய மாதம் ஷஹ்ருல் குர்ரா, இது காரிமார்களுக்குரிய மாதம். காரிமார்களுக்குரிய மாதம் என்றால் என்ன? அங்கே சிறார்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் அனைவருமாக இந்த மாதத்திலே அதிகம் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். சிலர் இந்த மாதத்தில் ஒரு தடவை குர்ஆனை முடிப்பார்கள், இன்னும் சிலர்கள் 7 நாளைக்கு ஒரு தடவை, இன்னும் சிலர்கள் 3 நாள், இன்னும் சிலர்கள் 2 நாள், இன்னும் சிலர்கள் ஷஅபானுடைய மாதத்திலும் கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குர்ஆனை முடிப்பார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் திலாவத், குர்ஆனை பார்த்து ஓதக்கூடிய இந்த பாக்கியம் இருக்கிறதே, இது சாதாரணமான ஒரு அருள் பாக்கியம் அல்ல. இப்னு ஸலாஹ் ரஹிமஹுல்லாஹ் என்ற அறிஞர் சொல்லும் பொழுது கொள்வார்கள், கராஅத்துல் குர்ஆனி கராமத்துன் அக்ரமல்லாஹு பிஹா அல் பஷர், மனித குலத்தை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் சங்கையாக்குவதற்காக வேண்டி கொடுத்த ஒரு சங்கைதான் குர்ஆன் திலாவத். ஏன் இதை அல்லாஹ் மலக்குமார்களுக்கு இந்த பாக்கியத்தை அருளவில்லை?
மலக்குமார்கள் எங்களை போன்று எல்லா விதமான அமல்களையும் செய்வார்கள், ஆனால் குர்ஆன் ஓத முடியாது. எனவே அவர்கள் அடியார்கள் மனிதர்கள் குர்ஆனை ஓதும் பொழுது அங்கே அதை செவிமடுப்பதற்கு ஆசையுடன் பேராசையுடன் விரைந்து அங்கே மனிதர்களை சூழ்ந்து கொண்டு மனிதர்களுடைய கிராஅத்தை ஓதலை காது தாழ்த்தி கேட்பார்கள் என்று சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, அதனால் ரமதானுக்குரிய தயாரிப்பாக அல்லாஹ் இந்த மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே இந்த மாதத்தில் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய முதலாவது இபாதத் குர்ஆன் திலாவத். எந்த அளவு குர்ஆன் ஓதணும்? நாங்கள் ரமதான்ல இன்ஷா அல்லாஹ் குறைஞ்சபட்சம் 3 குர்ஆனையாவது தமாம் செய்கிற அளவுக்கு இன்றிலிருந்தே குர்ஆனை ஓதி 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 அதில் நாங்கள் பயிற்சி பெற்று ரமதானுடைய முழு இரவையும் பகலையும் குர்ஆனை அதிகமாக ஓதுறதுக்கு பயிற்சி எடுத்துக்கொள்றது. இரண்டாவது தான் சொல்லுவார்கள், இந்த ஷஅபானுடைய மாதம் சொல்லுவாங்க ஷஹ்ருன் சுக்யுல் அஷ்ஜார். எப்படி மரம் மட்டைகளுக்கு பசலையூட்டி நீர் ஊற்றுவோமோ அது போன்றுதான் நாங்கள் இந்த மாதத்தில் அமல் இபாதத்துகளை உயிரோட்டமுள்ள அமல்களாக மாற்றுறதுக்கு இந்த மாதத்தில் அதிகம் அதிகம் நல்லமல்களை செய்யணும். செஞ்சு செஞ்சு பயிற்சி எடுத்து நாங்கள் ரமதானில் இன்ஷா அல்லாஹ் முழுமையான முறையில் அமல் செய்கிறதுக்கு நாங்கள் பயிற்சி எடுக்கணும். கண்ணியத்துக்குரியவர்களே, லத்தாயிஃபுல் மஆரிஃப் என்ற கிரந்தத்திலே இப்னு ரஜபுல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், ரமதானுடைய மாதத்தில் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபானுடைய மாதத்தை போன்று வேற எந்த ஒரு மாதத்திலையும் அதிகமான நோன்பு பிடிக்க மாட்டாங்க. ஷஅபான் யஸூமு ஷஅபான குல்லஹு சொல்லுவாங்க, ஷஅபானுடைய முழு மாதமும் ஹதரத் ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிப்பாங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதனால் நாங்கள் ஷஅபானுடைய மாதம் அதிகமான நோன்புகள் நோக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது. குறைஞ்சபட்சம் ஐயாமுல் பீர் 13, 14, 15 நோன்பு நோக்கிறதுக்கு பார்க்கிறது. ஆக குறைந்த பட்சம் இந்த மாதத்துடைய திங்கள் வியாழனுடைய நோன்பையாவது பிடிக்கிறது. அதுவும் கஷ்டம் என்றிருந்தால் மேலானவர்களே, குறைந்த பட்சம் பிறை 15வது இரவு, மிக முக்கியமான இரவு நிஸ்பே ஷஅபான், ஷஅபானுடைய 15வது நாள் 4 ஏகோபித்த இமாம்மார்களும் ஹதரத்தே இமாமுனா ஷாஃபிஈ, ஹதரத்தே இமாம் மாலிக், ஹதரத்தே இமாம் அஹ்மத், ஹதரத்தே இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுமுல்லாஹ் 4 இமாம்மார்களும் ஏகோபித்து சொல்லுகிறார்கள், ஷஅபானுடைய 15வது நாள் மிகவும் விசேஷத்துக்குரிய நாள். அன்றைய நாளிலே நமது முன்னோர்கள் இரவு முழுவதும் அமல் செய்வார்கள். அன்றைய நாள் நோன்பு நோட்பார்கள், அதிகமான தான தர்மம் செய்வார்கள். விசேஷமாக அன்றைய இரவு 15வது இரவு துஆல கழிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் 2வது நாங்கள் இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோட்கிறதுக்கு கவனம் செலுத்தணும். அதே போல் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம் அனைவருக்கும் பாக்கியம் செய்யணும். தஹஜ்ஜுடைய நேரத்துக்கு கவனம் செலுத்தணும். அன்புக்குரியவர்களே, நாங்கள் அமல் செய்யும் பொழுது நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமான நன்மைகள் எடுத்துக்கொள்ளேனும் அமல்களினால. ஆனால் அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கணும், அல்லாஹுடைய சந்தோஷத்துக்கு ஆளாகணும் என்றால் அல்லாஹ் வைத்திருக்கிற ஆகப்பெரிய ஒரு அமல் தஹஜ்ஜுடைய அமல். ஹதீஸ்ல கூட வந்திருக்குது, அஷ்ரஃபு அஅமாலி ஸாலிஹீன். நல்லோர்கள் உலகத்தில் வாழும் பொழுது ஏராளமான நல்லமல்களை செய்திருக்கிறார்கள். அதிலே ஆக கண்ணியம் வாய்ந்த ஒரு அமல் என்றால் அது தஹஜ்ஜுடைய வணக்கம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கட்டங்களில் சுப்ஹானல்லாஹ் ஒரே ரகாத்தில் முழு சூரா பக்கராவையும் ஓதிருக்கிறான். 2வது ரகாத்தில் சூரா ஆல இம்ரானை ஓதிருக்கிறான். மேலானவர்களே, நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 2 ரகாத்தில் மாத்திரம் 5 ஜுஸுக்கும் மேலால் நபி அவர்கள் தஹஜ்ஜுடைய தொழுகையில் ஓதி இருக்கிறார்கள், ஓதி தொழுதிருக்கிறார்கள் என்றால் நாங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இப்படி அமல் செய்யக்கூடாதா? ஹதரத் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய சஹீஹான அறிவிப்பு இருக்கின்றது. மேலானவர்களே,
அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் மன்னிப்பானாக. ஒரு மனிதனை அல்லாஹ் தூரமாக்க நாடும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து முதலாவது பறிக்கப்படும் மிக உயர்ந்த ஒரு அமல் தான் தஹஜ்ஜுடைய அமல் என்று ஹதரத் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு சொல்வார். அதனால் நாங்கள் தஹஜ்ஜுக்கு இரவு நேரங்களுக்கு கவனம் செலுத்தணும். விசேஷமாக அன்புக்குரியவர்களே, நமது முன்னோர்கள் இந்த மாதத்துக்கு 3வது ஒரு பெயரையும் சொல்லுவாங்க. ஒன்று, இந்த மாதம் குர்ஆனுக்குரிய மாதம். இந்த மாதம் மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுவதை போன்று எல்லா விதமான அமல்களையும் அதிகப்படுத்த வேண்டிய மாதம் இந்த மாதம். 3வது சொல்லுவாங்க ஷஹ்ரு ஜகாத். இந்த மாதம் எங்களுடைய பணங்களுக்கு, செல்வந்தர்கள் வசதியுள்ளவர்கள் எங்களுடைய பணங்களை கணக்கிட்டு ஜகாத் கொடுக்கப்பட வேண்டிய மாதம் என்றுவாங்க. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களோட நாட்டில் பொதுவாக ரமதான் வந்தால் எல்லாரும் தந்த ஜகாத்துகளை கொடுப்பாங்க. நன்மையை பன்மடங்காக எதிர்பார்த்து அதுக்கு ரொம்ப நன்மை இருக்குது, ரொம்ப விசேஷம் இருக்குது. ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, ஷாபானில் கொடுக்கறதுக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு இருக்கிறது. நாங்கள் எங்களோட ஜக்காத்தை இந்த மாதத்திலே ரமதான் வருவதற்கு முன்னாலேயே உரித்தானவர்களை இனம் கண்டு நாங்கள் தேவையுடையவங்களுக்கு ஜக்காத்தை கொடுப்போம் என்றிருந்தால், அந்த கஷ்டவாளிகள், தேவையுடையவர்கள் ரமதான அழகான முறையில், சந்தோஷகரமான முறையில் ரமதானை கழிக்கிறதுக்கு எங்களோட ஜக்காத்து பணம் காரணமாகினா இன்ஷா அல்லாஹ் அவங்க செய்த எல்லா அமல்களுக்குடைய நன்மையிலையும் ஒரு பங்கு எங்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவான். ஹதரத்தே அபூ பக்கர் அல் ஹப்பாசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ற வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய ஒரு நோயை எனக்கு ஏற்பட்டுச்சு. வைத்தியர்கள் எல்லாம் என்னை கைவிட்டாங்க. நான் பெட்டோடாகிட்டேன், படுக்கையோடாகிட்டேன். அப்போ எல்லாரும் நான் வஃபாத்தாகிடுவனோ என்று சொல்லி எல்லாரும் என்னை நோய் விசாரிக்க வந்து எல்லாரும் எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு போகிற நேரம் என் பக்கத்து வீட்டார் என்னைய சந்திக்க வந்து கேட்டாங்க, யா அபா பக்கர், ஐன அந்த மின் ஹதீஸ் ரசூலில்லாஹ் தாவூ மர்தாக்கும் பிஸ்ஸதகா. நபி அவர்களுடைய ஹதீஸ் உங்களுக்கு தெரியாமல் போனதா அபூ பக்கர்? நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, உங்களுடைய நோயாளிகளுக்கு தர்மத்தை கொண்டு நீங்கள் வைத்தியம் செய்யுங்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எல்லா வைத்தியத்தையும் செஞ்சிட்டீங்க, தர்மம் கொடுத்து வைத்தியம் செய்யலையான்னு கேட்டாங்க. அப்பொழுதுதான் அபூபக்கர் ஹப்பாசி ரஹ்மத்துல்லா சொல்கிறாங்க, நான் உடனடியாக என்னுடைய மகனை அனுப்பி தர்பூசணிக்காக்கள் வாங்கி கஷ்டமான சிரமமான மக்களுக்கு நான் தர்பூசணிக்காய் வாங்கி கொடுத்தேன். சுபஹானல்லாஹ். அவங்க சந்தோஷமாக சாப்பிட்டாங்க, மன நிறைவாக சாப்பிட்டான். அவர்களுடைய சந்தோஷத்தை பார்த்தே எனது மகன் எனக்கு சொன்னான், அன்பு தகப்பனே, நிச்சயமாக நீங்கள் இந்த செஞ்ச தர்மம் அல்லாஹ் நிச்சயமாக வெகு சீக்கிரமாக உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவான் என்று எனக்கு ஆறுதல் சொன்னார். ஆனால் அதை விட மிக மிக வேகமாக எனக்கு அல்லாஹ் ஷிஃபாவை தந்தான். அன்று இரவு நான் தூங்கி அடுத்த நாள் காலையில் நான் எழும்புகிறேன். சுப்ஹானல்லாஹ். என்னால் எழும்ப முடியாமல் படுக்கையோடு இருந்த நான் அன்றைய முன்தினம் கொடுத்த தர்மத்துடைய பரக்கத் அல்ஹம்துலில்லாஹ் என்ற நோயை அடியோடு அல்லாஹ் இல்லாமல் ஆக்கினான் என்று சொல்லுவேன். அதனால் கண்ணியத்துக்குரியவர்களே, தான தர்மம் கொடுக்கிறது மட்டுமல்ல, விசேஷமாக ஷஅபான் அது ஜக்காத்துக்குரிய மாதம். ஜக்காத்தின் பக்கம் கவனம் செலுத்துறதோடு கடைசியாக நான் வேண்டிக் கொள்கிறேன், இந்த ஷஅபானுடைய மாதம் நமது முன்னோர்கள் சொல்லுவாங்க ஷஹருல் ஹயா, இது வெட்கப்படக்கூடிய மாதம். ஏன்? ஹதரத் உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் நபி அவங்க கிட்ட வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், லிம அராக தஸூமு மின் ஷஹரின் மின் அஷ்ஷுஹூர் மா தஸூமு மின் ஷஅபான். ஷஅபான்ல நோன்பு பிடிக்கிறத போல வேற எந்த ஒரு மாதத்திலையும் நான் நீங்கள் நோன்பு பிடிக்கிறத காணலையே, இவ்வளோ அதிகமாக ஏன் நோன்பு பிடிக்கணும் என்று கேட்டதற்கு அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, வஹுவ ஷஹ்ருன் துர்ஃபஉ ஃபீஹில் அஅமாலு இலா ரப்பில் ஆலமீன். உஸாமா, ஷாபானுடைய மாதத்தில் நாம் ஒரு வருஷ காலமாக செய்த நமது முழு வாழ்க்கையும் நமது செயல்பாடுகளும் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பணம் செய்யப்படும் மாதம் ஷாபானுடைய மாதம். எனவே ஏண்ட அமல்கள் அல்லாஹ்விடம் சமர்ப்பணம் செய்யப்படும் பொழுது ஃபஉஹிப்பு அன் யுர்ஃபஅ அமலி வஅன ஸாயிமுன், நான் நோன்பு நோற்ற வண்ணம்
என் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பணம் செய்யப்படுவதை நான் ஆசைப்படுகிறேன் என்றாங்க. பாவமே செய்யாத நபி, முழு வாழ்க்கையும் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணம் செய்த அன்பு நபியே, அல்லாஹ்விடம் சமர்ப்பணம் செய்யப்படும் பொழுது நோன்பாளியாக நான் இருக்கணும் என்று ஆசைப்பட்டு நோன்பு நோட்டார்கள் என்றா பாவத்தோடையே வாழ்க்கையை கழிச்ச நாங்க இரவும் பகலும் முழுவதும் பாவத்தின் பக்கமே சென்று கொண்டிருக்கிற நாங்க எவ்வளோ அமல் செய்யணும் மேலானவர்களே. பாவங்களோட எங்கட பேர் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பணமாக கூடாது, பலகீனங்களோட சமர்ப்பணமாக கூடாது. இதனால் நாங்கள் இந்த மாதத்தில் நாம் அல்லாஹ்விடம் சமர்ப்பணம் செய்யப்படுவோம் என்றிருந்தால் நாங்கள் கூடிய கவனம் இஸ்திக்ஃபார் தௌபாவின் பக்கம் கவனம் செலுத்தணும். எங்கட எல்லா விதமான பாவங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தாயிபு மினத் தம்பி கமன் லா தம்ப லஹு. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் மேலானவர்களே. ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், பாவம் செய்ததுக்கு பின்னால பாவத்தை நினைத்து கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோரி தௌபா செய்தால் அல்லாஹ்விடத்திலே அந்த மனிதன் பாவமே செய்யாத பரிசுத்தவானாக மாறுகிறான் என்றான். அதனால் நாங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யணும், மன்னிப்பு கேட்கணும், எங்களோட வாழ்க்கையை மாற்றணும். அன்புக்குரியவர்களே, விசேஷமாக அன்பு வாலிபர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஏனைய காலங்களை போன்று இந்த ஷாபானுடைய ரமலானுடைய காலத்தை கழிச்சிடாம எங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாக்கணும். விசேஷமாக ஃபர்லான தொழுகை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பாக்கியம் செய்யணும். ஜமாஅத்தோட தொழுகை, 5 நேர தொழுகையையும் நாங்கள் ஜமாஅத்தோட தொழுறதுக்கு நியத்து வைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒரு நேர தொழுகையை விடுவதிருக்கிறதே மேலானவர்களே, ஒரே ஒரு நேர தொழுகை ஒரு மனிதனுக்கு விடுபடுவது அந்த மனிதன் அழிந்து போவது மட்டுமல்ல, அந்த மனிதனும் அந்த மனிதனுடைய குடும்பமும் அந்த மனிதனுடைய முழு சொத்து செல்வமும் அழிந்து போவதற்கு சமன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். இதனால் விசேஷமாக நாங்கள் ஃபர்து தொழுகைக்கு கவனம் செலுத்துவோம். ஹதரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹுடைய தொழுகையில தான் அங்கே கொல்லப்படுகிறார்கள். ஆனால் சுபஹு தொழுகையை முடிக்கல, மயங்கி விழுறாங்க. கண் முழிச்ச முதலாவது கணம் கேட்டாங்க, சுப்ஹானல்லாஹ், சூரியன் உதித்து விட்டதா, சூரியன் உதித்து விட்டதா? இந்த உமர், நான் அமீருல் முஃமினாக இருக்கேலும், நபி அவங்க எனக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லியிருக்கேலும், நான் ஹலீஃபாவாகவும் இருக்கேலும், ஆனால் நான் சுபஹுடைய தொழுகையை தொழாமல் அல்லாஹுவை சந்தித்தால் இந்த உமருடைய தீன்ல குறை உள்ள வண்ணம் தான் அல்லாஹுவை சந்திக்க வேண்டி வரும் என்று சொல்லி அந்த குத்தப்பட்டிருக்கிற நேரம் குடிச்ச பால் அல்லது தண்ணீர் குத்தப்பட்ட காயத்தினால வெளியில வந்து கொண்டிருக்கிற வண்ணம் கூட எலும்பி சுபஹுடைய ஃபர்லான தொழுகையை தொழுதாங்க என்றிருந்தார். மேலான அன்பு பெரியார்களே, அன்பு வாலிபர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் என்னென்ன காரணங்களுக்காக இன்றைக்கு தொழுகையை விட்டு கொண்டிருக்கிறோம். அதனால் அல்லாஹ் மன்னிக்கணும். தொழுகையில் கவனம் செலுத்துங்கோ. விசேஷமாக குடும்ப உறவுகளை பேணிக்கோங்கோ. இந்த மாதம் அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்க போகிற மாதம். இந்த மாதம் ரமலானுக்கு முந்திய மாதம், ஆக சிறந்த மாதம் இந்த மாதம். இப்னு ரஜபுல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, ஃபர்தோட ஒட்டி இருக்கக்கூடிய காலங்கள், நேரங்கள், அமல் இபாதத்துகள் அது ஃபர்தை போன்று மிக சிறப்புக்குரிய அமல் இபாதத். ஃபர்லான தொழுகை இருக்குது, அதனுடைய முன்பின் சுன்னத்துகள், சுன்னத்தான வணக்கங்கள்லேயே ஆக சிறந்த தொழுகை முன்பின் சுன்னத். அது போன்றுதான் ஃபர்லான நோன்பு. அதுக்கு முந்தைய இந்த சுன்னத்தான நோன்பு இருக்குதே, ஷாபானுடைய நோன்பு, இது ஃபர்தோட ஒட்டின சுன்னத்தான நோன்பு, ஆக சிறந்த ஒரு காலம். எனவே இதில் நாங்கள் செய்கிற அமல்கள், இதில் நாங்கள் எடுக்கிற முயற்சிகள், இதில் நாங்கள் எடுக்கிற திருத்தங்கள், இது அனைத்தும் எங்களை ரமதான சிறப்பு மிக்கதாக மாற்றுறதுக்கு காரணமாகும். ரமதான பூர்த்தியான பாக்கியம் பெற்ற ஒரு ரமதானாக மாற்றுறதுக்கு காரணம் இந்த ஷஅபானுடைய திருத்தம் தான். அதனால் விசேஷமாக நாங்கள் குடும்ப உறவுகளை பேணிக்கொள்ளணும். மேலானவர்களே, நாங்கள் குடும்ப உறவை பேணாமல், குடும்ப உறவுகளில் மனிதன் என்ற அடிப்படையில் சில தவறுகள் நடந்திருக்கும். ஆனால் நாங்கள் கட்டாயம் போகணும், சந்திக்கணும், வாய் திறந்து மனசால மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கிறவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கணும். மேலானவர்களே, சஹீஹான ஹதீஸ் வந்திருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்,
நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சில முக்கியமான இரவுகள், சில முக்கியமான கட்டங்களில் எல்லா முஸ்லீம்களையும் அல்லாஹ் மன்னிப்பான், ஆனால் பெற்றோர்களை நிந்திச்சவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று இருக்கிறார். இன்னும் ஒரு ரிவாயத், அபூ தாவூத் இப்னு ஹிப்பானுடைய ரிவாயத் சொன்னாங்க, சண்டை பிடித்து கோபம் பிடித்து கொண்டிருப்பவர்களையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இதே போல இன்னமொரு ரிவாயத்தில் வருது, குடும்ப உறவுகளுடன் சண்டை பிடித்து கொண்டு அங்கே பிரச்சனைப்பட்டு கொண்டிருப்பவனையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எந்த அளவுக்கு மன்னிக்க மாட்டான் என்றால், அவர் செய்கிற எந்த ஒரு அமலையும் தலைக்கு மேல் ஒரு சாணளவு கூட அல்லாஹ் உயர்த்த மாட்டான் என்று இருக்கிறார்கள். இதனால் நாங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து நடக்கணும். எவ்வளோ பெரிய அமல் செஞ்சாலும் அல்லாஹ் அந்த அமல்களுடைய கபூலியத்தை எங்களோட அஹ்லாக்கில் தான் வச்சிருக்கிறான், எங்களோட நட்பண்புகளில் தான் வச்சிருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா நம் ஒவ்வொருவரையும் பொருந்தி கொண்டு இந்த பரக்கத் நிறைந்த மாதத்தில் இந்த அமல்களை அதிகமாக செய்து பரக்கத்துக்குரிய மாதமாக அல்லாஹ் கழிப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக.